தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமே. ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 32வது வாரம் வெள்ளிக்கிழமை. அன்பு சொந்தங்களே, இறை அருளில் நம்பிக்கை வைத்து நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாள் முழுவதும் இதனுடைய ஆசீரும் கொடைகளும் உங்கள் வாழ்வில் நிறைவாய் தங்கவும், உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தாமே இறைவன் கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களை காக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, நாம் திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களுடைய வாசகங்கள் இந்த உலகினுடைய முடிவை பற்றியும், மறு உலக வாழ்வை யாரெல்லாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றியும், அந்த மறு உலக வாழ்விற்காக வாழ்கின்ற நாம் இப்பொழுதே இன்றே நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கையை கொடுப்பவையாக அமைந்திருக்கின்றன. மேலும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் வழியாக இறைவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்து நாம் இந்த நிகழ்காலத்திலே இறைவனை சார்ந்து இறைவன் மீது கண்களை பதிய வைத்து இறைவனை தேடுகின்ற உள்ளங்களாக இருக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையும் நமக்கு சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. லூக்கா புத்தகம் 17:20 25 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது இறையாட்சி என்பது என்ன, அது எங்கே இருக்கின்றது, அது எப்படி வரும் என்பதை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இறையாட்சி எங்கோ இல்லை, உங்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது கண்ணுக்கு புலப்படும் விதத்திலே வராது, இதோ இங்கே அங்கே என்று சொல்லி அறிவிப்பு கொடுக்கின்ற விதத்திலே அது வராது என்று இறையாட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி இயேசு விளக்கி சொன்னார். இன்றைய நற்செய்தியிலே அந்த இறையாட்சியிலே யாரெல்லாம் அங்கம் வகிப்பார்கள் என்பதை பற்றியும், அப்படி அங்கம் வகிப்பதற்கு வரலாற்று நடந்த நிகழ்வுகள் வழியாக நாம் பாடம் கற்றுக்கொண்டு நம்மையும் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்பு சகோதரமே, இருவர் ஒரே படுக்கையில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார். இருவர் மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். அப்படி என்றால் யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், யார் விடப்படுவார்கள்? யாரெல்லாம் ஆண்டவரிலே தன் கண்களை பதிய வைத்து ஆண்டவரை நோக்கி நம் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, ஆண்டவரை தன் வாழ்வின் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், விண்ணரசை சொந்தமாக்கி கொள்வார்கள். அதே வேளையிலே ஆண்டவனையும் அயலாரையும் புறக்கணித்து வாழ்பவர்கள், இந்த உலகிலே தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை எல்லாம் தட்டி கழித்துக் கொண்டிருப்பவர்கள், தன் கடமையை ஏனோதானோ என்று செய்து கொண்டிருப்பவர்கள், ஆன்மாவின் மீது அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இறை அச்சம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்களெல்லாம் கடவுளால் கைவிடப்படுவார்கள். எத்தனையோ உதாரணங்களை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். ஆம் அன்பு சகோதரமே, இன்று நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய வாழ்வையும் சிறு அலசி பார்ப்போம். நான் எந்த நிலையில் இருக்கின்றேன்? ஆண்டவர் தருகின்ற அந்த மோட்ச வாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்ற, இறைவனால் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த மேன்மையான வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது ஆண்டவரால் கைவிடப்பட்ட, ஆண்டவரால் புறம் தள்ளப்படுகின்ற வாழ்வாக என்னுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். அதற்கான ஒரு சில வழிமுறைகளைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லி காட்டி அலசி பார்ப்பதற்கு. நல்லவர்களோடு இருப்பதால் நமக்கு அந்த வாழ்வு கிடைத்து விடாது, மாறாக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் பல ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுகளை இயேசு சொல்லுகின்றார். நோவாவை பற்றியும் லோத்தை பற்றியும். கடவுள் மனிதர்களை தன் சாயலை படைத்து தன் ஆவியை கொடுத்து தன் அதிகாரத்தையும் ஆளுமையும் கொடுத்து இந்த உலகிலே அவர்கள் பழுகி பெருகச் செய்தார். ஆனால் மக்கள் தொகை பெருக பெருக அவரோடு சேர்ந்து அவருடைய பாவமும் பெருக ஆரம்பித்தது. தொடக்க 6:5-6 படிக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை நாள் முழுவதும் தீமையை பற்றியே எண்ணக்கூடியதாக இருந்தது. மனிதர் செய்யும் தீமை பெருகிக் கொண்டே போனது என்று சொல்லப்படுகின்றது. மேலும் 6:6 கடவுள் சொல்வார், மண்ணுலகில் ஏன் தான் மனிதனை படைத்தேனோ என்று சொல்லி ஆண்டவர் மனம் வருந்தியதாகவும் அவர் உள்ளம் துயருற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த அளவிற்கு
அந்த நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் இறையச்சம் இல்லாமல் தெய்வ பயமின்றி தான் விரும்பியதை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நோவா நேர்மையாக இருந்ததினாலே அவரோடு சேர்ந்து 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள். மற்ற அனைவரும் நீரினாலே அழிந்து போனார்கள். இரண்டாவது ஓமையை படிக்கின்ற பொழுது லோத்துடைய ஓமையும் நமக்கு அப்படித்தான் சொல்லப்படுகிறது. லோத்து வாழ்ந்த காலத்திலே அந்த சோதோம் நகரம் முழுவதுமாக மிகப்பெரிய தீச்செயலை அக்கிரமங்களை செய்பவர்களாக இருந்தார்கள். இச்சைக்குரிய வாழ்வு வாழ்பவர்களாக இருந்தார்கள். உடல் இச்சையை தேடுபவர்களாக, உலக இன்பங்களை திளைத்திருப்பவர்களாக இருந்தார்கள். லோத்தும் அவருடைய 2 மகள்களும் அவருடைய குடும்பமும் ஆண்டவர் மீது பக்தி கொண்டதாக இருந்தது. எனவே கடவுள் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார், மற்றவர்களை கந்தக மலையால் அழித்து போடுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இந்த 2 நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை, நல்லவர்களோடு இருப்பதாலே எனக்கு வாழ்வு கிடைத்துவிடும் என்பதல்ல, மாறாக நான் நல்லவனாக இருக்கின்றேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் கூட நல்லவர்களோடு இருக்கிறோம் என்பதற்காக கடவுள் நமக்கு மீட்பை கொடுத்து விடுவார் என்பதல்ல. என் குடும்பத்திலே என் மனைவி என்னுடைய கணவன் நல்லவராக ஜெபிப்பவராக இருப்பதனாலே எனக்கு மீட்பு வந்துவிடும் என்பதல்ல. என்னுடைய ஆன்மாவிற்கு நான் உழைக்க வேண்டும். என்னுடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள நான் நல்லவனாக மாற வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நாம் தக்க முறையிலே பயன்படுத்த வேண்டும். கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார், கடவுள் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கிருபைகளை நான் பயன்படுத்தாத பொழுது எனக்கு அழிவு வரும், நான் ஆன்மாவை இழந்து விடுவேன். ஏனெனில் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் இந்த சோதோம் நகருக்காக ஜெபிப்பார். கடவுள் அந்த நகரை அழிப்பதாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆபிரகாம் அந்த நகருக்காக ஜெபிப்பார். ஜெபிக்கின்ற பொழுது 50 கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குறைத்து கொண்டு வர, எப்படியாவது நகரத்தை காப்பாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் அந்த நகரிலே அந்த கடவுளுடைய பாதுகாப்பை பெறுவதற்கான எந்த இயல்புகளும் இல்லாதனாலே அந்த சோதோம் நகரம் அழிந்து போனது. நமக்காக பிறர் ஜெபிப்பதனாலே நம்முடைய ஆன்மா மீட்படைந்து விடும் என்பதல்ல. நான் இந்த உலகிலே வாழ்கின்ற பொழுது என் வாழ்வை ஆண்டவர் கொண்டதாக மாற்றாதவரை என் வாழ்வு மீட்பினை கண்டுகொள்ள முடியாது என்கின்ற ஒரு உச்சகட்டமான ஒரு செய்தியை, எச்சரிக்கையை கடவுள் நமக்கு இன்று கொடுக்கின்றார். இந்த எச்சரிக்கையை கேட்டு நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அதுதான் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. லோத்தின் மனைவியை உதாரணமாக சொல்லி தொடர்பு புத்தகம் 19:17 பார்க்கின்ற பொழுது, உன் உயிரை காத்துக்கொள், திரும்பி பார்க்காதே, சமவெளியில் எங்கும் தங்காதே என்று சொல்லி கடவுளின் தூதர் வழியாக லோத்துக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கடவுள் எச்சரிக்கை விடுப்பார். உயிரை காப்பாற்றிக்கொள், திரும்பி பார்க்காதே என்று சொன்னார். ஆனால் லோத்தின் மனைவி என்ன செய்தால்? இறை கட்டளையை மீறி திரும்பி பார்த்தால் உப்பு தூணாக மாறி போனார். இறைவன் எச்சரிக்கை கொடுக்கின்றார். எச்சரிக்கை கொடுக்கின்ற இறைவன் இறை வார்த்தையின் வழியாக மற்றும் எத்தனையோ நிகழ்வு வழியாக நம் வாழ்வை செம்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்ல இறைவன் முயற்சிக்கின்றார். ஆனால் நாம் அவருக்கு செவி கொடுக்காத பொழுது, லூக்கா புத்தகத்திலே படிக்கின்றோம் அல்லவா, எருசலேம் நகரை பார்த்து இயேசு புலம்புவதாக இருக்கும். உன்னை கோழி தன் சிறகுகளை கூட்டிச் சேர்ப்பதை போல சேர்த்துக்கொள்ள எத்தனையோ முறை முயற்சித்தேன், ஆனால் உனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுவாரே, அதை போல இறைவன் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட அருட்சாதனங்கள் வழியாக, ஆன்மீக வாழ்வின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக நம்மை தேடி வந்தாலும் கூட நாம் அதற்கு ஒத்துழைக்காத பொழுது நமக்கு அந்த நிலை வாழ்வு கிடைக்காது என்கின்ற 2வது செய்தியும் இறைவன் இன்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், முன்னோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய பின்னோக்கி பார்க்காதே என்று. எனில் நாம் கடவுளை பார்த்து அவர் மீது கண்களை பதிய வைத்து நம்பிக்கையில் நம் வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது நம் வாழ்வு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். மாறாக நாம் இந்த உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் உலகத்தின் காரியங்களையும் பற்றி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீரும் என்னுடைய வாழ்வு நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. உதாரணம், கடல் மீது நடந்த பேதுரு. இயேசு கடல் மீது நடந்து வருகின்றார். பேதுரு அதை பார்த்து, நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்தவர், எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகின்றார். இயேசு இறங்கி வா என்று சொல்கிறார். எப்போது பேதுரு இயேசுவின் மீது கண்களை வைத்து நடந்தாரோ அப்பொழுது அவரை சூழ்ந்திருந்த அந்த கடலும் அதில் எழுகின்ற அலைகளும் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்கவில்லை. நடக்க ஆரம்பித்தார். அதே வேளையிலே தன் கண்களை கடல் மீது பதிய வைக்க ஆரம்பிக்கிற பொழுது, இயேசுவிடமிருந்து திருப்புகின்ற பொழுது மூழ்க போனார். நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் கூட இந்த இறுதி நாட்களிலே நம் கண்களை ஆண்டவர் மீது பதிய வைத்து அவரோடு இணைந்து அவருடைய வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற எச்சரிக்கைகள், இறைவன் கொடுக்கின்ற வழிகாட்டுதல்கள், இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மை செம்மைப்படுத்துகின்ற செயல்பாடுகள், அதற்கு அனைத்திற்கும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற மீட்பினை நிலை வாழ்விலை நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும்.
இதனால் நாம் யோசித்து பார்ப்போம். அன்பு சகோதரமே, இந்த குறுகிய கால வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடையதாக மாற்றுவோம். நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்வதற்காக நாம் என்றும் இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்ற வாழ்வாக அமைத்துக் கொள்ள முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.